போயிருந்தேன். அப்போ அவ்வளோ பெரிய நாய் அப்படியே கேட்டை தாண்டிட்டு எதிரி வருது. பயந்து போய் அலறேன் நான். அவங்க ரொம்ப கூட சொல்றாங்க, ஒன்றும் செய்யாது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரியும், நாய்க்கு தெரியும் நீங்க வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க, அவங்க உங்க ஓனர்ன்ட்டு. என்னையா அது அடையாளம் தெரியுங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அதனால எப்பயுமே சொல்லுவேன், எந்த நாய் இருக்கோ அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். நாய் இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பா போக மாட்டேன். ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீ நாய் வளர்க்குறதா இருந்தா மனிதர்கள் வேணாம் தான் அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையுமே. ஏன்னா மனிதர்கள் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உங்களோட நீளத்துல தான் ஒரு நாய் இருக்குங்க. அப்படி இருக்கும். அப்படி நாய் நாக்கு தொங்க போட்டு வரும்போது நான் பயங்கரமா பயந்து போய் நடுங்கிட்டேன் நான். அப்படி கத்துச்சு நம்ம தொடையில இருந்து 1/2 கிலோ கறி எடுத்துரும். அந்த மாதிரி அந்த பங்களா ஓப்பன் பண்ற டைமா அது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாய் வந்துட்டு விட்டுறாங்க. நம்ம ரோட்ல நடக்கும்போது அது தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். நான் பயம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறேன் நான் பாட்டுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஸ்ட்ரீட் பக்கம் இப்போ வரைக்கும் நான் போனதே கிடையாது. அவளை ஏங்க 7 மணிக்கு மேலே நான் போறதே கிடையாது. அவ்வளோ ஒரு பயந்து நடுங்கிட்டுலாம் வந்திருக்கேன் நான். அது மாதிரி நம்ம நிறைய அழிவுகளை சந்திச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆடி மாசத்துல காற்று அடிக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? மழை காலத்துல மழை பெய்யறதே கிடையாது. எங்கேயோ பெய்யுது, நிறைய ஹில் ஏரியாவில் பெய்யுது. ஆனால் நார்மலாக மும்மாரி கொஞ்ச இடம் நம்ம ஒரு மரத்தமிழன் இன்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை. இதெல்லாம் மறந்துட்டு நாய்க்கு வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எதுக்காக தெரியுமா? ஒன்று நான் சொல்றேன், இதில் அரசியலும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா மேனகா காந்தி தான் இதுக்கு முதல் காரியமே அவங்க தான். பெரிய பெரிய ஆட்கள் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த சட்டம் அதுக்கு வந்துட்டு ஓகே பண்ணுது. இப்போ நம்மளாம் சாதாரண மனிதர் நம்ம போய் சொன்னா யாரை எடுத்துக்கோங்க சொல்லுங்க. நகராட்சியில் எத்தனை தானே அறிவிப்பு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சூழ்நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு. மனிதன் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அனிமல் இருந்தால் அது எப்படி அந்த நாடு உருப்படும் சொல்லுங்க. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எப்படி பயந்துட்டு இருப்பாங்க? குழந்தைங்களாம் 5 வயசு பிள்ளை ஓடி ஆட முடியுமா சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா நாய் 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 மாதிரி கத்திட்டு இருக்கீங்களே ஒழிய எதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோ அதெல்லாம் வளர்க்கணும். இனி வரப்போற தலைமுறையினருக்கு நம்ம வந்துட்டு எதெல்லாம் வளர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நற்பண்புகளை வளர்த்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க சொல்றேன். இதுதான் நான் பார்க்குற விஷயம். ஏன்னா நான் செடிகளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் என் வீட்டு பக்கம் வச்சாலும் எதிர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வைப்பேன். ஏன்னா 2 சேர்ந்தாதான் நிழல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு குருவிகள் கூடி எதெல்லாம் கட்டுதோ எதெல்லாம் கட்டுமோ அதுக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ என் வீட்டில் இன்ன வரைக்கும் கரும்பு வெட்டப்படவே இல்லை. ஏன்னா என் வீட்டு தோட்டத்தில் அந்த கரும்பு சிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து 7% சொல்லுவாங்க அது இருக்கு. அது வீடு மாதிரியே அது ஆக்கி வச்சுருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதனால அந்த கரும்பு எனக்கு எப்படி வெட்டுறது எனக்கு பயம் ஒன்று. எங்கிட்டாவது கூடு விழுந்துருமோன்ட்டு அதுக்காகவே ஒரு என்ன சொல்றது ஓட்ட வச்ச கூடு மாதிரி இருக்குல்ல அதை அடியில் கட்டி வச்சுட்டு ரொம்ப சேஃபான பின்னாடி தான் நம்ம அதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நான். அது எப்படி எந்த மாதிரி அதுங்க இல்லாதப்ப செய்யணும், குஞ்சுகள் இருந்தால் அது பார்த்துக்கணும், தாய்க்குருவி இல்லாதப்ப செய்யணும், இப்படிலாம் பார்த்துட்டு வரேன்னா இவங்களெல்லாம் பார்த்து வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இவங்கெல்லாம் மனிதர்கள் தான். நீங்களே சொல்லுங்க. கமல்ஹாசன் சொன்ன மாதிரி எத்தனை அனிமல்ஸ் வந்துட்டு அழிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் எவ்வளோ குதிரைகளை நம்ம பார்த்துருப்போம், என்னென்ன பண்ணியிருப்போம். நானும் குதிரை வண்டியிலலாம் போயிருக்கேன். அந்த மாதிரி அனுபவம் இப்போ கிடைக்குமா சொல்லுங்க. நாட்டு மாடுகளை ஏன் வந்து இங்கே அழிக்கல அப்படின்னா காசு கொடுக்குது. அதனால யாருக்கும் மாடுகள் வந்து சிந்து மாடு லொட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. நாட்டு மாடுகளை வந்துட்டு பாதி அழிச்சிடும். காசு சொல்லணும் அது அழிக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு பணம் தான் இங்கே முக்கியம். நாளைக்கு பணத்தை எடுத்துட்டா சாப்பிட போகிறேன். அதுதான் என் கேள்வி. நீ செத்து போனால் அந்த நாய்களை உனக்கு புரிஞ்ச போகுது. இதே உனக்கு புரிஞ்சுக்க முடியல. அது மனிதர்கள் தேட வேண்டிய நேரத்தில் நாய்களுக்கு பறிஞ்சிட்டு பேசுகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்றது எனக்கு புரியல. ஓகேங்களா? பை. இதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.